நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா துணை வினைகள்ல பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 2 அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வர்பானது மெயின் வர்ப் ஆக்சிலரி வர்ப் ரெண்டும் இருக்கும் பொழுது அது மெயின் வர்பா எப்படி இருக்கு, ஆக்சிலரி வர்பா எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த டேபிள்ல பார்க்க போறோம். பாருங்க, வினை அடி இரு அப்படின்னு இருக்கு. இப்போ முதல் வினை புத்தகம் மேசையில் இருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய ஒரே வர்பு என்ன? இருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ அது மெயின் வர்பா அதுல யூஸ் ஆயிருக்கு. என்னிடம் பணம் இருக்கிறது, அதுலயும் பணம் இருக்கிறது அப்படிங்கிறது வர்பா யூஸ் ஆயிருக்கு. இதுல பாருங்க, துணை வினையில பாருங்க, நான் மதுரைக்கு போயிருக்கிறேன், அப்பா வந்திருக்கிறார். இதுல பாருங்க, நான் மதுரைக்கு போயிருக்கிறேன், போதல்ங்கிறது ஒரு வர்பு, இருக்கிறேங்கிறது ஒரு வர்பு, அப்பா வந்து இருக்கிறார் வா அப்படிங்கிறது ஒரு வர்பு, இருக்கிறார்ங்கிறது ஒரு வர்பு. அப்போ மெயின் வர்பு போங்கிறது, ஆக்சிலரி வர்பு இருக்கிறேன் அப்படிங்கிறது. இதுல வந்திருக்கிறார்ங்கிறது வாங்கிறது மெயின் வர்பு, இருக்கிறார் அப்படிங்கிறது ஆக்சிலரி வர்பா இருக்கு. அப்போ ஒரு வர்பானது மெயின் வர்பா எப்படி யூஸ் ஆயிருக்கு, ஆக்சிலரி வர்பா எப்படி யூஸ் ஆயிருக்குங்கிறத இந்த டேபிள்ல நம்ம பார்க்க போறோம். அடுத்தது பாருங்க, வெய். செகண்ட் ஒன் வெய். வெய் அப்படின்னு சொல்லும் போது அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள், அவள் நெற்றியில பொட்டு வச்சிருக்கா அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. வைத்தாள் அப்படிங்கிறது வர்பு. அவன் வானொலியில் பாட்டு வைத்தான், பாட்டு போட்டுப்போம், ரேடியோ ஆன் பண்ணிருக்கோம் சொல்றோம் இல்லையா, அது அவன் வானொலியில் பாட்டு வைத்தான் அப்படின்னு இருக்கு. இதுல பாருங்க, துணை வினையில நீ என்னை அழ வைக்காதே, அழுதல்ங்கிறது ஒரு வர்பு, வைத்தல் அப்படிங்கிறது ஒரு வர்பு. அவர் ஒருவரை பாட வைத்தார், பாடுதல்ங்கிறது ஒரு வர்பு, வைத்தல் அப்படிங்கிறது ஒரு வர்பு. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா, வைத்தல் அப்படிங்கிறது கீப் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல வரும். ஆனா அதே துணை நிலையில வரும்போது பாருங்க, நீ என்னை அழ வைக்காதே, நீ அழ வச்சாத அப்படின்னு சொல்றாங்க. பாட வைத்தார் அப்படிங்கும் போது பாட்டு ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிற மீனிங்ல வருது இல்லையா. அப்போ மெயின் வர்புக்கு ரிலேட்டடாக அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வர்பு இதுல ஹெல்பிங் வர்ப் அப்படிங்கிறது அதனுடைய தன்னுடைய மீனிங்ல இருந்து மாறி மெயின் வர்புக்கு என்ன மீனிங் கொடுத்தா சரியா இருக்குமோ அப்படி போகக்கூடியது ஹெல்பிங் வர்ப். நெக்ஸ்ட் பாருங்க, கொள். மாநகரை 4 படி அரிசி கொள்ளும். அந்த கெப்பாசிட்டி ஆஃப் த பாட் எவ்வளவுனாக்க 4 கிலோஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் 4 படி அரிசி கொள்ளும். நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், அதை நீ எடுத்துக்கல அப்படின்னு மீனிங்ல வருது. அதே துணைவினையில பாருங்க, நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான். அப்போ இதுல கேட்கறதுங்கிறது ஒரு வர்பு, கொள்தல் அப்படிங்கிறது இன்னொரு வர்பு. அப்போ கேட்கல் அப்படிங்கிறது மெயின் வர்பு, கொள்தல் அப்படிங்கிறது ஆக்சிலரி வர்பு. நோயாளியை பார்த்துக் கொள்கிறேன், ஒரு பேஷண்ட நான் பாத்துக்கிறேன், அப்போ பார்த்தல்ங்கிறது ஒரு வர்பு, கொள்கிறேங்கிறது ஆக்சிலரி வர்பு. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க, போ. அவன் எங்கே போகிறான், நான் கடைக்கு போனேன். இப்ப இதெல்லாம் ஒரு வர்பு தான் இருக்கு பாருங்களேன். அவன் எங்கே போகிறான், நான் கடைக்கு போனேன். இதுல எல்லாம் போதல்ங்கிறது ஒரே வர்பு, மெயின் வர்பா மட்டும் யூஸ் ஆயிருக்கு. மழை பெய்ய போகிறது, மழையானது வரப்போகுது அப்படிங்கிறது. நான் பயந்து போனேன், பெய்தல்ங்கிறது ஒரு வர்பு, போதல்ங்கிறது போகிறதுங்கிறது இன்னொரு வர்பு, பயந்துங்கிறது மெயின் வர்பு, போனேங்கிறது ஆக்சிலரி வர்பு. அப்போ ஒரே வர்பானது மெயின் வர்பாகவும் வரலாம், ஆக்சிலரி வர்பாகவும் வரலாம் அப்படிங்கிறது. மெயின் வர்பா வரும்போது அதற்குண்டான பொருளை கொடுக்கும், ஆக்சிலரி வர்பா வரும்போது மெயின் வர்புக்கு என்ன பொருள் வேணுமோ ரிலேட்டடா அந்த பொருளை கொடுக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, நீ நாளைக்கு வீட்டுக்கு வா. வாங்குற வர்பை எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, நீ நாளைக்கு வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு நீ வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இப்பதான் எனக்கு அதை பத்தியான ஒரு நாலேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறது. அதுவே ஹெல்பிங் வர்ப்ல இந்த வாங்கிறது எப்படி வந்திருக்கு பாருங்களேன், அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர். ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, ஆண்டு அப்படிங்கும்போது ரூல் பண்றது ஒண்ணு, வந்தனர்ங்கிறது இன்னொரு வருது. வானம் இருண்டு வருகிறது, இப்போ வானமானது ஒரு பிளாக்கா இதுவா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது
இதுல கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, விடு, யாரையும் உள்ளே விடாதே. டு நாட் லெட் அலோ, யாரையுமே அலோ பண்ணாத அப்படிங்கிறது உள்ளே விடாதே அப்படிங்கிறது இருக்கு. மழை விட்டது போகலாம், மழை விட்டோன்னு அப்புறமா நம்ம போகலாம் அப்படிங்கிறது. அது ஹெல்பிங் வெர்ப்ல பாருங்க, நான் அடுத்த மாதம் போய் விடுவேன், நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து ஊருக்கு போதல்ங்கிறது ஒரு verb, விடுவேங்கிறது இன்னொரு verb. அப்போ ஹெல்பிங் வெர்பா விடுதல் அப்படிங்கிறது வந்திருக்கு. போய் வந்து விடுவார், வாங்கிறது ஒரு verb, வந்தல் அப்படி வருதல் அப்படிங்கிறது ஒரு verb, விடுவார் அப்படிங்கிறது ஹெல்பிங் வெர்பா வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, தள்ளு, அவன் என்னை கீழே தள்ளினான். அவன் என்ன பண்ணிட்டான், புஷ் பண்ணி கீழே தள்ளி விட்டுட்டான். காய்கறி வண்டியை தள்ளி சென்றார், காய்கறி வண்டியை தள்ளிட்டு போவாங்க பாத்துக்கீங்களா, அப்ப அந்த காய்கறி வண்டியை தள்ளிட்டு போறாரு அப்படிங்கிறது தள்ளுங்கிறது மெயின் வெர்பா எப்படி யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அவர் கதை கதையாக எழுதி தள்ளுகிறார். அப்போ நிறைய ஸ்டோரிஸ் ஆனது எழுதி கொடுத்துட்டு இருக்காரு. எழுதி அப்படிங்கும்போது ரைட் அப்படிங்கிறது ஒரு வெர்பு. தள்ளுதல் அப்படிங்கிறது அதுக்குண்டான ஹெல்பிங் வெர்பா வந்திருக்கு. அவன் அனைத்தையும் வாசித்து தள்ளுகிறான். வாசித்து அப்படின்னு சொன்னாக்க அது என்ன பண்றது அப்படின்னு சொன்னாக்க பேசுறது, படிக்கிறது, அதெல்லாம் வந்து வாசித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வாசித்து தள்ளுகிறான். இப்போ வாசிப்புங்கிறது ஒரு வர்பாகவும் இருக்கு, தள்ளுதல்ங்கிறது ஹெல்பிங் வெர்பா இருக்கு. அடுத்தது பாருங்க, போடு, புத்தகத்தை கீழே போடாதே. புக் இருக்கு, அந்த புக்கை வந்து கீழே த்ரோ பண்ணாத, தூக்கி போடாத அப்படின்னு சொல்றது. கடையில தொப்பியை போடு, கேப்ப போட்டுக்கோ அப்படின்னு சொல்றது. அப்ப போடுங்கிறது இதுல எப்படி மெயின் வெர்பா யூஸ் ஆயிருக்கு. அது ஹெல்பிங் வெர்ப்ல பாருங்க, மலிவான விலையில் வாங்கி போட்டேன், சீப்பா இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸோ இல்ல பர்னிச்சரோ ஏதோ ஒண்ணு நிறைய வாங்கி போட்டேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்ப வாங்குதல்ங்கிறது ஒரு verb, போட்டல் அப்படிங்கிறது ஹெல்பிங் verb. விழித்தவுடன் பாயை சுருட்டி போட வேண்டும். நம்ம தூங்கி எழுந்தோன்னு என்ன பண்ணணும், அந்த பாயை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிடணும்னு சொல்றோம் இல்லையா, அப்ப சுருட்டுதல் போட வேண்டும் அப்படிங்கிறது இதுல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, கொடு, நான் அவருக்கு பணம் கொடுத்தேன், நான் வந்து மணி கொடுத்தேன் அப்படிங்கிறது கொடுங்கிறது. அவன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறான். அவனுடைய வேலையானது உயிரை கொடுத்து ஃபுல் டெடிகேஷனோட பண்றான் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லக்கூடியது. இதுல பாருங்க, ஹெல்பிங் வெர்ப்ல பசித்தவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தேன். ரொம்ப பசியா இருந்திருக்கு, அவனுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஹங்கிரியா இருக்கக்கூடியவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. வாங்குதல், கொடுத்தல் அப்படிங்கிற ரெண்டு வெர்ப் இருக்கு இல்லையா, அப்போ ஹெல்பிங் வெர்ப் என்ன, மெயின் வெர்ப் என்னன்னு பாத்துக்கலாம். அதுல பாடம் சொல்லி கொடுப்பேன், டீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப சொல்லுதல்ங்கிறது கொடுத்தல் அப்படிங்கிறது இதுல வந்து ஹெல்பிங் வெர்பா வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, காட்டு, நான் குழந்தைக்கு நிலவை காட்டினாள். குழந்தைக்கு வந்து நிலாவை காமிச்சு ஏதோ சாப்பாடு ஊட்ட ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா. சான்றோர் காட்டிய பாதையில் செல். அப்போ வந்து சான்றோர்னா நல்ல ஒரு படிச்சவங்க, ஸ்காலர்ஸ் என்ன சொல்லிருக்காங்களோ அந்த வழியில நம்ம போகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆசிரியர் செய்யுளை பாடி காட்டினார். இதுல காட்டுதல்ங்கிறது பாடிங்கிறது மெயின் வெர்பு, காட்டுதல் அப்படிங்கிறது ஹெல்பிங் வெர்பா வந்திருக்கு. அடுத்தபடி நடந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து படிச்சா மட்டும் போதாது, அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கறதும் இருக்கு. இப்போ ஒரு வெர்பானது மெயின் வெர்பா எப்படி வரும், ஹெல்பிங் வெர்பா எப்படி வரும், ஹெல்பிங் வெர்பா வரும்போது அந்த மீனிங் ஆனது மெயின் வெர்புக்கு ஈக்குவலண்டா அது சம்பந்தமாக மாறும் அப்படிங்கறத இந்த டேபிள்ல நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்க, இந்த கீழே டேபிள்ல இருக்கு இல்லையா சின்ன பாக்ஸ், தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். அதாவது தமிழ் லாங்குவேஜ்லயும் ஜப்பானீஸ் லாங்குவேஜ்லயும் துணை வினைகள், அடிஷனல், அதாவது ஹெல்பிங் வெர்ப் அப்படிங்கிறது வந்து முதல் வினைகளுக்கு பின்பே, ஃபர்ஸ்ட் மெயின் வெர்ப் வந்துடும், அடுத்ததுதான் ஹெல்பிங் வெர்ப் வரும். கீழே விழ பார்த்தால், விழல் என்பது முதல் வினை, பார்த்தான் என்பது துணை வினை. விழுதல்ங்கிறது மெயின் வெர்ப், ஹெல்பிங் வெர்ப் பார்த்தான் அப்படிங்கிறது. தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது. அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் இது எல்லாமே மாறிட்டு இருக்கும், தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழில் துணைவினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்கள் முதல் வினையாகவும் வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், துணை வினையா இருக்கிறது முதல் வினையா கூட வரலாம் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். தேங்க்யூ.